என்ன ஒரே விளையாட்டு, போய் படி. இந்த வாக்கியத்தை நாம் அடிக்கடி கேட்டிருப்போம். விளையாட்டுக்களை ஆர்கனைஸ்ட், அன்ஆர்கனைஸ்ட் என்று நாம் பிரித்துக் கொள்ளலாம். குறிப்பிட்ட வயது வரை சிறு குழந்தைகள் இயற்கையாகவே அன்ஆர்கனைஸ்ட் ஆகத்தான் விளையாடுவார்கள். இத்தகைய விளையாட்டுக்கள் அவர்கள் தங்கள் சுற்றுச்சூழலை ஆராய பெரிதளவில் உதவும். இந்த வயதை தாண்டியவுடன் பெரும்பாலான ஆர்கனைஸ்ட், அதாவது விதிமுறைக்கு உட்பட்ட விளையாட்டுகளுக்கு தங்களை மாற்றிக்கொள்வர். இந்த இரண்டு விதமான விளையாட்டுகளிலும் பலன்கள் இருந்தாலும் சற்று வளர்ந்தவுடன் விளையாடக்கூடிய ஆர்கனைஸ்ட் விளையாட்டுகள் பலவிதமான பலன்களை மனதளவிலும் உடலளவிலும் அளிக்கின்றன. அறிவாற்றல், படைப்பாற்றல், கவனம், ஞாபக சக்தி, சோசியல் ஸ்கில்ஸ், டீம் ஒர்க், எமோஷனல் ஸ்கில்ஸ், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், கான்பிடன்ஸ் போன்றவற்றை மேம்படுத்த உதவுகின்றது. ஆக்டிவாக உடல் சார்ந்து விளையாடக்கூடிய விளையாட்டுகள் கோஆர்டினேஷன், பேலன்ஸ், ஹெல்த் ஆகியவற்றுக்கு பங்களிக்கின்றது. பெரும்பாலான விளையாட்டுகள் ஏதோ ஒரு வகையில் படிப்பதற்கும் வாழ்க்கையை வெற்றிகரமாய் நடத்த தேவைப்படும் திறன்களை கொண்டுள்ளது. குறிப்பாக மன அழுத்தத்தையும் குறைக்கின்றது. இதனை சார்ந்தே பிளே அண்ட் லேர்ன் என்ற கான்செப்டில் பசில்ஸ், போர்ட் கேம்ஸ், பிரெயின் கேம்ஸ், ஆக்டிவ் பிளே போன்ற புரோகிராம்களை நியோ கிட்ஸ் ஆஃப்டர் ஸ்கூல் அகாடமியில் நடத்தி வருகின்றோம். இதில் இணைவதற்கு தொடர்பு கொள்ளவும்.